Uses of computer networks. இதில் ஃபஸ்ட் ஒன் என்னென்னா நெட்ஒர்க்ஸ். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே இந்த டாபிக் பார்த்தோம். ஸோ நெட்ஒர்க்ஸ் இன் பிஸ்னஸில் நெட்ஒர்க்ஸ் எப்படி யூஸ் ஆகுது, அண்ட் நெட்ஒர்க்ஸ் அட் ஹோம், வீட்டில் நெட்ஒர்க்ஸ் எப்படி யூஸ் ஆகுது, தென் மொபைல் நெட்ஒர்க்ஸ், ஸோ சோஷியல் அப்ளிகேஷன்ஸ். இதில் எல்லாமே கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் எல்லாம் எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆல்ரெடி நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஃபஸ்ட் ஒன், நெட்ஒர்க்ஸ் இன் பிஸ்னஸ். இன் 21st century, communication is very important factor for successful business operations. ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்க்கு இப்போ 21st centuryல ஒரு சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நெட்ஒர்க் இல்லாமல், நெட்ஒர்க் கம்யூனிகேஷன்ஸ் இல்லாமல் நம்மளால் அந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை சேல்ஸாக இருக்கட்டும், மணி டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும், ஸோ கண்டிப்பாக நமக்கு நெட்ஒர்க் தேவைப்படும். ஓகே, அண்ட் வித் டெவலப்மெண்ட் ஆஃப் cloud computing, global access and security issues were restricted. க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது விர்ச்சுவல் மெமரி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ ஃபிசிக்கலாக எந்த மெமரியுமே தேவையில்லை, நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஃபிசிக்கலாக எந்த எக்யூப்மெண்ட்ஸுமே தேவையில்லை, விர்ச்சுவலாகவே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதனால நமக்கு செக்யூரிட்டி இஷ்யூஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அண்ட் குளோபல் ஆக்சஸ், எங்கே இருந்தாலும் நம்ம அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த பர்டிகுலர் டேட்டாவை நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அண்ட் அதே மாதிரி செக்யூரிட்டி இஷ்யூஸ், யாராவது ஹேக் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இஷ்யூஸும் கிடையாது, பிகாஸ் தனியான ஒரு எக்யூப்மெண்ட் கிடையாது. அதனால் ஸோ செக்யூரிட்டி நவடேஸ் நம்ம யூஸ் பண்ணுற நெட்ஒர்க்கில் சேஃபாகவே இருக்கும். ஓகே, இன்டர்நெட் conversation faster, quick decision making and money saving. E-banking paved way for easy transactions. ஓகே, ஸோ இன்டர்நெட் கான்வர்சேஷன்ஸ் ஃபாஸ்ட்டாக டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கும் இல்லை மணி சேவிங்ஸ்க்கும் யூஸ் ஆகுது இ-பேங்கிங் மூலமாக. அண்டு கான்வர்சேஷன்ஸ் ஒரு இடத்துல ஒரு பிஸ்னஸ் பர்சன் ஒரு பர்டிகுலர் கம்பெனியை பற்றி சர்ச் பண்ணுறதுக்கோ, இல்லை இன்னொரு கம்பெனியோட ட்ரேட் வச்சுருக்கிறதுக்கோ இந்த இன்டர்நெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் business, large or small scale, B2C and B2B, B2G. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பிஸ்னஸ் டு கஸ்டமர் அண்ட் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அண்ட் பிஸ்னஸ் டு கவர்மெண்ட் அண்ட் கஸ்டமர் டு பிஸ்னஸ். ஸோ இது எல்லாமே இது இல்லாமல் கமர்ஷியலாகவும் பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இன்ஃபர்மேஷன்ஸ் அக்ராஸ் த இன்டர்நெட் கேன் பி டன். ஸோ இன்டர்நெட் மூலமாக இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஒரு கஸ்டமர்லேருந்து இன்னொரு கஸ்டமருக்கு பாஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை கஸ்டமர் டு கவர்மெண்ட்க்கு பாஸ் பண்ணுறதுக்கும் இந்த இன்டர்நெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் என்ன பர்பஸ்க்காக இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறோன்னா, நம்ம பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கோ, இல்லை நம்ம ஏதாவது இம்போர்ட் பண்ணுறதுக்கோ, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கோ, ஸோ இந்த மாதிரி இன்டர்நெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், cheap marketing and easy selections of productions through internet with customer satisfactions can also be done. So cheap marketing அப்படிங்கிறது ரொம்ப இப்போ வித்தவுட் இன்டர்நெட்னால் நம்ம டேரெக்டாக போக வேண்டியிருக்கும். போய் ஒரு கம்பெனியை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம், நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம், சப்போஸ் நம்ம பிஸ்னஸ்க்காக ஸோ இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பர்சன் சென்ட் பண்ண வேண்டியிருக்கும். அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நிறைய மணி நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பட் இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் அது சீப்பாக நம்ம ரொம்ப சீப்பாக பண்ணிடலாம். சீப் மார்க்கெட்டிங் அண்ட் ஈஸி செலெக்ஷன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். எந்த கம்பெனியில் எந்த பிளேஸில் எந்த ப்ராடக்ட்டை வாங்கினா நமக்கு ஈஸி நல்ல ப்ராடக்ட் கிடைக்கும், கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வீட்டில் நம்ம கம்பெனியில் இருந்துகிட்டே, எதாவது ஒரு பிளேஸில் இருந்துகிட்டே நம்ம சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, company renewal, license, other certificates, bill payments, receipts, invoiced, start maintenance can be done without any geographical boundaries via internet and computer networks. இது எல்லாமே நம்ம ஒரே பிளேஸ்லேருந்து பண்ணலாம். இப்போ லைசன்ஸ் இருக்கணும், நம்ம கம்பெனிக்கு லைசன்ஸ் இருக்கணும்னா வீட்டில் இருந்தே நம்ம என்ன பண்ணிக்கலாம், தட் இஸ் நம்ம ஒரு பிளேஸில் இருந்துட்டே நம்ம ஒரு பிளேஸில் இருந்துகிட்டே நம்ம என்ன பண்ணிக்கலாம்,
அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா கூட நம்ம இப்போ மேக்ஸிமம் எல்லாமே நம்ம அந்த டேரெக்டாக ப்ளேஸ் போகணுங்கிற நெசசிட்டி கிடையாது. நம்ம வீட்டில் இருந்து அப்ளை பண்ணி ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகே, கவர்மெண்ட் subsidies were available for their business to promote their business by digitations. ஸோ digitations மூலமாகவே நம்ம தட் இஸ் இன்டர்நெட் மூலமாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணிக்கலாம். டைரக்ட் ஹியூமன் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆர் ரெடியூஸ் பிகாஸ் ஆஃப் இன்டர்நெட். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டேரெக்டாக ஒரு ஹியூமன் இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். பையர் டைரக்ட்லி பர்ச்சேஸ் எனி ப்ராடக்ட் ஃப்ரம் மேனுஃபேக்சர்ஸ் வித் லெஸ் கேஷ். மிடில் பர்சன்ஸ் ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் ஆர் ரெடியூஸ்டு. ஸோ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ நம்ம நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் என்ன பண்ணிக்கலாம்னா டேரெக்டாக அந்த கம்பெனிலேருந்தே வாங்கிக்கலாம். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த மிடில் பர்சன்ஸ் இருப்பாங்களா, அதை வாங்கி நம்மகிட்ட விற்கிறவங்களோட அந்த சார்ஜஸ் வந்து ரெடியூஸ் ஆகுதுனால சீப்பாகவே நம்ம டேரெக்டாக கம்பெனிலேருந்து வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும். ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கான வெப்சைட்ஸ் ஃப்ளிப்கார்ட், அமேசான், அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கலாம். ஸோ இதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நெட்ஒர்க்ஸ் அட் ஹோம். வீட்டில் நெட்ஒர்க்ஸ் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். டிவைசஸ் இன் திஸ் நெட்ஒர்க் கேன் பி ஸ்மார்ட் டிவைஸ், mobile computers, network printers, which are capable of interacting and thereby increase the quality of life inside home in a variety of ways like automations of respective tasks, increase personal productivity. ஓகே, ஸோ எப்படி வந்து நெட்ஒர்க் ஹோமில் உட்காருன்னா நம்ம யூஸ் பண்ணுற டிவைசஸ், ஸ்மார்ட் டிவைசஸ் யூஸ் பண்ணுறோம், ஃபோன் யூஸ் பண்ணுறோம், ஸ்மார்ட் டிவைசஸ் யூஸ் பண்ணுறோம், அண்ட் நெட்ஒர்க் பிரிண்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வீட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, யூஸிங் அவர் இன்டர்நெட் மூலமாக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு வயர்டு நெட்ஒர்க்காகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒயர்லெஸ் நெட்ஒர்க்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதெல்லாம் வந்து நம்மளோட ஒர்க்கிங் ஹவர்ஸையோ இல்லை நம்ம வீட்லேருந்து ஒர்க் பண்ண நிறைய விஷயம் வந்து நம்ம வெளியில் போய் இப்போ எலக்ட்ரிக் பில், இபி பில் பே பண்ணுறோம். அண்ட் எங்கேயா என்டர்டைன்மெண்ட்க்கு எங்கேயாவது போகிறதா இருந்தால் டிக்கெட் புக் பண்ணுறோம், பஸ்லேயோ இல்லை ட்ரெயின்லேயோ இல்லை ஹோட்டல்லையோ டிக்கெட் புக் பண்ணுறோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், வீட்டில் இருந்தே பண்ணிக்கலாம் யூஸிங் திஸ் இன்டர்நெட். ஓகே, ஸோ வீட்டோட செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் செக்யூரிட்டிக்கும் அண்ட் ஈஸியர் ஆக்சஸ் டு என்டர்டைன்மெண்ட்டுக்கும் ஸோ கூட இந்த நெட்ஒர்க் நமக்கு யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த நெட்ஒர்க் யூஸ் பண்ணதால இன்க்ரீஸ் பர்சனல் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் என்ஹான்ஸ் ஹோம் செக்யூரிட்டி அண்ட் ஈஸியர் ஆக்சஸ் டு என்டர்டைன்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெட்ஒர்க்ஸ் அட் ஹோம் வேர் கனெக்டட் இன் 2 ways. They are wired network and wireless network. ஓகே, ஸோ வயர்டு நெட்ஒர்க் அப்படிங்கிறது வயர் மூலமாக நம்ம ஒரு சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணுறது பேர் தான் வயர்டு நெட்ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிசிடிவி, பிரிண்டர்ஸ் அண்ட் அவுட்டோர்ஸ் அண்ட் ஸ்கேனர்ஸ், இது எல்லாமே வந்து யூஸ்வலாக கேமராஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஸ்பீக்கர்ஸ், ஸோ வீட்டில் செக்யூரிட்டி கேமராஸ், இது எல்லாமே வந்து நம்ம ஒயர் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து வயர்டு நெட்ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் வயர்லெஸ் நெட்ஒர்க் அப்படிங்கிறது வந்து நெட்ஒர்க் இஸ் கனெக்டிங் டிவைஸ் லைக் tables, that is tab, indoor cameras and e-readers etc. without கேபிள் இல்லாமல் ஒய்ஃபை மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் வந்து இதெல்லாம் வந்து ஹோமில் யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒயர் மூலமாக கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஒயர் நெட்ஒர்க்ஸ். நிறைய ஒயர் மூலமாக கனெக்ட் பண்ணால் நிறைய ஒயராக இருக்கும் வீடு ஃபுல்லாக. ஸோ அது ஃபிசிக்கலாக கனெக்ட் ஆகும். அண்ட் வெர்ச்சுவலாக கனெக்ட் ஆகிறதுக்கு வயர்லெஸ் நெட்ஒர்க்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ மோடத்துலேருந்து நம்ம ஒரு ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னா எத்தனை வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு லேப்டாப்பையோ மொபைல் எத்தனை மொபைல்னாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஒரு டிவைஸ் இருந்தால் போதும், அந்த மோடம்ல இருந்து நம்மளால் மோர் தென் 1 டிவைஸஸை கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், நெட்ஒர்க் அட் ஹோம் ஹெல்ப் அஸ் டு பெர்ஃபார்ம் இ-பேங்கிங், இ-லேர்னிங், இ-ஹெல்த், டெலிமெடிஷன், கால் சென்டர், வீடியோ கான்ஃபரன்சிங், டிஜிட்டேஷன்ஸ் ஆஃப் மெமரிஸ் எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இ-பேங்கிங் வீட்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம், இ-லேர்னிங் வீட்லேருந்தே இப்போலாம் நம்ம எல்லாமே இ-லேர்னிங் தான் பண்ணிட்டுருக்கோம். கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது அப்ளை பண்ணணும், இல்லை ஏதாவது சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட்ஸ் அண்ட் இ-ஹெல்த் வீட்லேருந்தே ஹெல்த் செக்அப் பண்ணிக்கலாம். அண்ட் டெலிமெடிசன் மீன்ஸ் இப்போ நிறைய ரொம்ப பாப்புலரானதாக இருக்குது இப்போ. ஸோ டாக்டருக்கு ஃபோன் பண்ணி நம்ம என்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து
இன்ஃபர்மேஷன் என்ன நமக்கு ப்ராப்ளம், என்ன மெடிசன் வேணுங்கிறத அவங்க அங்கேருந்து நமக்கு ப்ரெஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் டெலிமெடிசின். அண்ட் கால் சென்டர், வீடியோ கான்ஃபரன்சிங் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் நவடேஸ் வீட்டில் இருந்தே நம்மளால் இன்டர்நெட் மூலமாக பண்ணக்கூடிய விஷயங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் மொபைல் நெட்ஒர்க்ஸ். மொபைல் நெட்ஒர்க் இஸ் த நெட்ஒர்க் கனெக்டிங் டிவைஸ் வித்தவுட் கேபிள். மொபைல் நெட்ஒர்க் அப்படின்னா கேபிள் இல்லாமல் கனெக்ட் ஆகிற எல்லா நெட்ஒர்க்குமே திஸ் இஸ் கால்ட் மொபைல் நெட்ஒர்க். மொபைல் கம்ப்யூட்டர்ஸ் சச் as லேப்டாப், டேப்லெட் அண்ட் ஹேண்ட் ஹெல்ட் கம்ப்யூட்டர்ஸ் were faster growing segments. Okay, ஸோ ஒயர் இல்லாமல் கனெக்ட் ஆகிற, ஒயர்லெஸில் கனெக்ட் ஆகிற எல்லா டிவைஸஸுமே மொபைல் நெட்ஒர்க்னு சொல்லுவோம். ஏன்னா அதை எடுத்துகிட்டு நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம். லேப்டாப்போ இல்லை டேபிள் பிசியோ இல்லை ஹேண்ட்ஹெல்ட் கம்ப்யூட்டர்ஸ் இது எல்லாமே ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் அண்ட் நமக்கு போர்ட்டபுளாக இருக்கும், எடுத்துகிட்டு வெளியே போய் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் இதுதான் வந்து நம்மளோட மொபைல் நெட்ஒர்க்கிங். ஸோ மொபைல் நெட்ஒர்க்கிங் அப்படிங்கிறது ஸோ திஸ் இஸ் இன்டர்நெட் ப்ரொவைடர் ஐஎஸ்பி. ஐஎஸ்பி அப்படிங்கிறது என்ன, ரிலையன்ஸ், ஏர்டெல், பிஎஸ்என்எல் இது எல்லாமே ஐஎஸ்பி. ஸோ இது வந்து டிஎஸ்எல் கேபிள் அண்ட் செல்லுலார், சேட்டலைட், டயலப் டெக்னாலஜி இது மூலமாக தான் நமக்கு இன்டர்நெட்டை கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ யூஸ்வலாக வந்து சேட்டலைட் தான் நமக்கு மொபைல் நெட்ஒர்க்கிங்கு மெயின் பர்பஸ். இல்லை ஒய்ஃபை, டயலப்பில் ஒய்ஃபைல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட யூசர்ஸ் ஹோமில் யூஸ் பண்ணுறோம், லேப்டாப் யூஸ் பண்ணுறோம், ஸ்மால் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறோம், எல்லாமே நெட்ஒர்க்ஸ், மொபைல் நெட்ஒர்க்ஸை இந்த எல்லா பிளேஸ்லையுமே யூஸ் பண்ணிப்போம். ஸோ பிகாஸ் மொபைல் நெட்ஒர்க்ஸ் தான் நிறைய பிஸ்னஸ்க்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் வீட்டில் இருந்தோ இல்லை எந்த இடத்துல இருக்கமோ அங்கேருந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மொபைல் நெட்ஒர்க் யூஸ் ஆகுது. ஆஃபீஸ்க்கு வந்து தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற நெசசிட்டி இல்லாமல். ஸோ இந்த மொபைல் நெட்ஒர்க் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். At land areas networks was distributed as cells. Each will be served by single location transceivers. ஸோ லேண்ட் ஏரியா நெட்ஒர்க் வந்து நம்மளோட லேண்டை பார்ட்ஸ், செல்ஸ்னால் இங்கே பார்ட்டாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல டிரான்சீவர் அப்படிங்கிறது நம்ம டவர் இல்லை வீட்டில் எடுத்துட்டோம்னா கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட் கார்டு. ஸோ வீட்டில் டிரான்சீவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடம் அண்ட் லோக்கல் ஏரியாவில் வந்து நம்ம டவர் வந்து டிரான்சீவராக யூஸ் ஆகுது. பட் ஜென்ரலி 3 செல்ஸ் சைட்ஸ் இருக்கும், 3 செல் சைட்ஸ் இருக்கும். ஆனால் இல்லைன்னா பேஸ் டிரான்சீவர் ஸ்டேஷன், ஒரு ஸ்டேஷனை வச்சுட்டு எல்லா பக்கமும் வாய்ஸ் கால் ரிசீவ் பண்ணுறது அண்ட் சென்ட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே ஒரு ரிசீவர் வச்சுட்டு, ஒரு டிரான்சீவர் வச்சுட்டு ஒர்க்கை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. இப்போ அதே டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. This base stations provides the cell with network coverage and other features that can be utilized for transmissions of voice, data and other content as well. Okay, so remaining voice, data send பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது எல்லாமே இந்த டிரான்ஸ்மிஷன்ஸ் எல்லாம் எது வழியாக நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சீவர்ஸ் வழியாக தான் நடக்குது. டிரான்சீவர்ஸ் நம்ம யூஸ்வலாக வந்து இந்த ஐஎஸ்பி, தட் இஸ் இன்டர்நெட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் ப்ரொவைட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸை வந்து ஸ்பிட் பண்ணியிருப்பாங்க. ஸ்பிட் பண்ணி அந்தந்த இடத்துல டவர் வச்சு அது மூலமாக சிக்னலை ரிசீவ் பண்ணி மொபைல் நெட்ஒர்க்கிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இந்த ஜாயினிங் டுகெதர் ஆல் ரேடியோ கவரேஜ் இஸ் wide geographical area. ஸோ ஃபுல் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா, தட் இஸ் நம்மளோட லாங் ஏரியா ஃபுல்லாகவே வந்து இந்த ரேடியோ கவரேஜ் மூலமாக டவர் மூலமாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் போர்ட்டபிள் டிரான்சீவர்ஸ் யூஸ்டு டு போர்ட்டபிள் டிரான்சீவர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மோடமோ இல்லைன்னா டேட்டா கார்டோ தான் போர்ட்டபிள் டிரான்சீவர்ஸ் அப்படிங்கிற யூஸ்டு டு கம்யூனிகேட் வித் ஒன் அனதர் வித் ஃபிக்ஸ்டு டிரான்சீவர்ஸ் அண்ட் மூவிங் வயா மோர் தென் ஒன் செல் டியூரிங் டிரான்ஸ்மிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் டேப்லெட்ஸ், பேஜஸ், லேப்டாப்ஸ் engaged with mobile broadband just like modems etc. ஸோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபிக்ஸடு ஒரு டிரான்சீவர்ஸ் ஒன்று இருக்கும், தட் இஸ் மோடம் இல்லைன்னா நம்மளோட இன்டர்நெட் கார்டு ஏதாவது ஃபிக்ஸடாக ஒன்று இருக்கும். அதுலேருந்து மூவபிள் லேப்டாப்ஸ் எல்லாம் மூவபிள் திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் நெட்ஒர்க்ஸ். ஸோ லெஸ் கன்சம்ஷன்ஸ் ஆஃப் பவர்.
ஸோ ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதோட கம்ப்யூட்டரில் நெட்டை யூஸ் பண்ணுறதோட மொபைலில் நெட்டை யூஸ் பண்ணுறது பவர் கன்சம்ஷன்ஸ் ஓகேவா. பவர் அவ்வளோ தூரம் ஜாஸ்தி ஆகாது. அண்ட் இஸ் யூஸ்டு டு மொபைல் டிவைசஸ் கம்பேர்ட் டு த சிங்கிள் டிரான்ஸ்மிஷன்ஸ் ஆர் satellite since the cell towers are closer. Okay. Benefits of social networks. Besides being a fun place to meet and relax with people, social networking leads to some extremely useful benefits to individual and community. ஸோ சோஷியல் நெட்ஒர்க்கில் இண்டிவிஜுவலுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, கம்யூனிட்டிக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தென் குரூப் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் ஓவர் லாங் டிஸ்டன்ஸ். எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, எவ்வளோ டிஸ்டன்ஸில் உள்ள பீப்புளும் ஒரு குரூப்பில் இருக்கலாம். அவங்க குரூப் இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணுறது சோஷியல் நெட்ஒர்க்கிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் ப்ராட்காஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டு இதெல்லாம் வந்து பீப்புள்ஸ்க்கு சென்ட் பண்ணுறதுக்கு இந்த சோஷியல் நெட்ஒர்க்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்டு ஸோ நிறைய ஒரு விஷயத்தோட ஒரு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா அதுக்கு நிறைய தாட்ஸ் இருக்கும். நிறைய பேர் நிறைய மாதிரி யோசிப்பாங்க. ஸோ யார் எப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத எத்தனை அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு எத்தனை தாட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபோஸ்டரிங் டைவர்சிட்டி ஆஃப் தாட் அப்படின்னா ஒரு இன்சிடென்ட்டுக்கு மோர் தென் நிறைய பேருக்கு நிறைய வியூஸ் இருக்கும். ஸோ எல்லாரோட வியூஸையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் சோஷியல் நெட்ஒர்க்ஸ்.